வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் மாம்ஸ் கிச்சனுக்கு. இப்போ நம்ம வாங்க 2 கப்பு பசுமதி அரிசியை வந்து ஊற வச்சுக்கிருவோமா. பிரியாணி அரிசி, நீங்கள் சாதா அரிசி நீங்கள் போடலாம். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னு நான் சொல்கிறேன். சேனல் இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்கம்மா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்கம்மா. அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன தக்காளி, டொமேட்டோ பூரிக்கு இப்போ நம்ம வந்து தக்காளி சோறு செய்ய போகிறோம். 2 வெங்காயம், 2 பொடியாப்ப சில்லி டொமேட்டோ சாஸு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய்மா. அதோட டொமேட்டோ பூரி அரைச்சிக்கிட்டாச்சு. இது ஒரு 2 ஸ்பூன் போடுங்கம்மா. டொமேட்டோ பூரி போட்டால் போதுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதும். டொமேட்டோ சாஸ் போட வேண்டியதில்லை. டொமேட்டோ பூரி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் போடுங்க. ஏதாவது ஒன்று போட்டுக்கிறோங்கம்மா உங்கள் ரசனைக்கு. எனக்கு இந்த ரசனை ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் இதுவும் போடுறேன். சரியாம்மா? அப்புறம் பட்டை, கிராம்பு, லவங்கத்தை போட்டு ரொம்ப எல்லாம் டவுன் பண்டானை போட்டு பண்டான் இலமா அதையும் போட்டு நல்லா வதக்குங்கம்மா. வதக்கிட்டு இருக்கையிலேயே நல்லா வாசம் வந்துடும். அதோடு நீங்கள் என்ன செய்யுங்க, வெங்காயம் போட்டுருங்கம்மா. மிளகாயை போட்டு வெங்காயத்தை போடுங்க. மிளகா 2மா. இந்த பொடி தக்காளி தான் போடணுமாண்டா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் போட்டுனாலும் ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கிறோங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தான் டொமேட்டோ சாஸு டொமேட்டோ பூரி போடுறோம்னா தக்காளி 1 போட்டுக்கிறோங்க. நான் தக்காளியை தவிர்த்துட்டு பொடி தக்காளியை நான் போட்டிருக்கிறேன். சரியாம்மா? வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறோங்கம்மா. இதுக்கு ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, லைட்டாக வதங்கினா போதும். பிரியாணிக்கு மாதிரி வதங்க வேண்டியதில்லை. அப்புறம் இஞ்சி பூண்டை வதக்குங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டுமா, 2 வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, டொமேட்டோ பூரி 2 ஸ்பூனு, இதில் வந்து தக்காளி போடணும். நீங்கள் 1 தக்காளி போடுங்கம்மா. டொமேட்டோ பூரியை தவிர்த்துக்கிறங்க. டொமேட்டோ சாஸை போடுங்க. இல்லைன்னா ஏதாவது ஒன்றை போடுங்க, 2ம் போட வேண்டியதில்லை. அப்புறம் தண்ணி பாலுமா, ஐடியல் மில்க்கு. இது உங்கள்கிட்ட பேரை காட்டுறவங்க கீழே சாஞ்சிருச்சு. 1/2 கப்புமா. தண்ணி பால் இல்லாதவங்க வந்து மாவு பால் இருந்துச்சுன்னா நீங்கள் கலந்துக்கிறங்கம்மா. 2 ஸ்பூனை போட்டு கலங்க, உங்களுக்கு 1/2 கப்பு கரெக்டாக வரும். சரியாம்மா? இது தண்ணி பாலுமா. சூசு சாயரி இங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். பெரும்பாலும் இங்கே உள்ளவங்களுக்கு டொமேட்டோ ரைஸ் கண்டிப்பாக இது வந்து மலேசியன்காரவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இருக்குமா. அதோட நான் 3/2 கப்பு தண்ணிம்மா. ஃபுல்லாக 4 கப்பு தண்ணி, பாலை சேர்த்து 4 கப்பு. சரியாம்மா? அவ்வளோ தண்ணி கொதிக்கட்டும். 4 கப்புமா. 2 கப்பு அரிசிக்கு வந்து என்னோடய அரிசி வந்து 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி நான் ஊற்றணும். 4 கப்பு தண்ணி நான் ஊற்றிருக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் தான்மா செய்கிறேன், ஒரு நேரத்துக்கு தான், எங்கள் 3 பேருக்கு தான். நீங்கள் கூடுதலாக வேண்டாம், கூடுதலாக போட்டுக்கிறோங்க. அதோட டொமேட்டோ சாஸை போடுங்க. டொமேட்டோ பூரி போட்டாச்சு. டொமேட்டோ சாஸ் போடணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேணாட்டா விட்ருங்கம்மா. நான் அந்த கலருக்காண்டி நான் வந்து டொமேட்டோ சாஸ் போடுறேன். ஆனால் அதில் லைட்டான ஒரு இனிப்பு இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நாங்கள் செய்கிறோம். சரியாம்மா? டொமேட்டோ பொரியில் வந்து நம்மளுக்கு இனிப்பு இருக்காது, இதில் லைட்டாக இனிப்பு இருக்கும். அதோட அரிசியை வடிகட்டி வச்சுருங்க. 10 நிமிஷம் ஊறின அரிசியை. அப்புறம் நம்ம வந்து அதில் போட்டு கொதி வந்த பிறகு குக்கரை தூக்கி ஆன் பண்ணி விட்றது. உப்பு போட்டு உப்பை பார்த்து குடிச்சு பார்த்துக்கிறோங்கம்மா. கிண்டி விட்டு குடிச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கரண்டில் தட்டி விடுங்கம்மா. இப்போ ஆன் பண்ணி விட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ கொஞ்சோண்டு புதினா இலை தேவையாண்டா போடுங்கம்மா, தேவையில்லைண்டா விட்ருங்க. இது வந்து நம்ம செடி புதினாம்மா. அவ்வளோ பாருங்கள், அடிச்சிருச்சு. வெந்துருச்சாண்டா வெந்துருச்சு, ஆனால் மேலே தண்ணியாக இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சணும். மறுபடியும் நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யை போட்டு நல்லா கிண்டி விடுங்கம்மா. கிண்டி விட்டுட்டு மறுபடியும் குக்கு பண்ணுங்கள். மறுபடியும் குக்கை தட்டுங்க. குக்கை தட்டி மறுபடியும் திறந்தீங்கன்னா, அடித்த பிறகு திறந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சோறு ரெடிமா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புழுன்னு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ மினுமினுண்டு இருக்குண்டு. இவ்வளோதாம்மா டொமேட்டோ ரைஸு. ரொம்ப ஈஸியாக, மசாலையே இல்லை. நீங்கள் மிளகாத்தூள் வேணுண்டா அதுக்கு மேலே உங்களுக்கு மிளகாத்தூள் வேணால் நீங்கள் வந்து 1/2 ஸ்பூன் எண்ணெயில் போட்டுக்கிறோங்கம்மா. அவ்வளோதாம்மா, ரெடியாக இருந்துச்சு. வாங்க, கோழிக்கறி ரெடியாக இருக்குது, தக்காளி பச்சடி ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிடுவோம். ஓகே, இந்த சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்மா. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. ஓகே, தேங்க்யூ.